Hi students, today we are going to start second lesson book exercise 20. ஓகேவா இது வந்து 5 mark question. ஸோ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஷினில் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்டா ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஓகேவா? ஸோ கொஷினில் வந்து ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்போடைய ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்தாச்சு. we have to prepare income and expenditure account வந்து prepare பண்ணணும் on 31st December 2018 and balance sheetum அதே டேட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டூ அக்கௌண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்டோடைய டிரான்சாக்ஷன் இருக்கு. ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க டு பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலே ரெசிப்ட் சைடில் கேஷ் இன் ஹேண்டோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் கேஷ் அட் பேங்கோடைய ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த இயருக்கு அப்படின்னா 2018 இதுதான் கரண்ட் இயர். ஆனால் 2017, 18, 19 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இயர்ஸோடைய ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயரோட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எந்த இயருக்கு மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னா கரண்ட் இயரோடது மட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? அதே மாதிரி 2019 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தா இதுக்கு பேர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் நிறைய சம்பளம் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சொல்லி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது லைபிலிட்டி சைடில் வந்து ரைட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ட் சைடில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்கம் சைடில் என்ட்ரு ஆகும். அதே மாதிரி ஜெனரல் டொனேஷன் ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தா அது வந்து இன்கம் சைடில் என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். சேல்னா சேல் பண்ணியிருக்கோம், விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஷ் கிடைக்கும். ஸோ அது வந்து இன்கம் மேல் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பல வகையான ரெசிப்ட்ஸ் பெறுதல்கள் ஏதோ கிடைச்சிருக்கு, அது வந்து இன்கம் சைடில். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் சைடில் கொடுத்து 2 கொடுத்துருந்தா தட் இஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களே எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருந்தா அது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ரிலேட்டடாக ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ்னு கொடுத்துருந்தா அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸு ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலுடைய ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் எங்கே பார்க்கணும் அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு 1/1/18 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓப்பனிங் கூட ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணி க்ளோசிங் மெட்டீரியலை வந்து கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணி காமிக்கணும். இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில். அதே மாதிரி பேலன்ஸ் சி பைடின்னு கொடுத்து கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்கும் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அசட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். அதே மாதிரி ரெசிப்ட் சைடில் இருக்கக்கூடிய டூ பேலன்ஸ் பி பை டி கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகுது. பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்பவுமே க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் அப்பியர் ஆகும். பிகினிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து அப்பியர் ஆகாது. ஓகேவா? இப் சப்போஸ் கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் ஃபண்ட் ஏதாவது கொடுக்கல அப்படின்னா நம்ம கேபிட்டல் ஃபண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய கேஷ் இன் கேஷ் அட் பேங்க்லாம் எடுக்கலாம். ஓகேவா? ஆனால் கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே டிரான்சாக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த பிகினிங்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பி பை அதாவது கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்கும் நம்ம ரைட் பண்ண மாட்டோம். பட் க்ளோசிங்கில் இருக்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கொஷின் ரீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து சர்ப்ளஸ் இல்லைன்னா டிஃபிசிட் கிடைக்கலாம். ஓகேவா? இந்த சர்ப்ளஸாக இருந்தாலும் சரி டிஃபிசிட்டாக இருந்தாலும் எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேபிட்டல் ஃபண்டு கூட சர்ப்ளஸ்னால் ஆட் பண்ணுவோம், டிஃபிசிட்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காமிப்போம். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் ரைட் பண்ணிக்கலாம்.
எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப். டேட் எழுதணும் அப்படின்னா ஃபார் தி இயர் ending date 31st December 2018, 31st December 2018 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். கிரெடிட்டார் ரைட் பண்ணுவோம். கிரெடிட் சைடில் போயிட்டு இன்கம், டெட்டார் ரைட் பண்ணுவோம். டெட்டார் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரைட் பண்ணுவோம். இப்போ கொஷினில் வந்து பேலன்ஸ் பி பைடின்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அப்பியர் ஆகுது. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க 2018, பட் 17, 18, 19 கொடுத்துருக்கு. நம்ம கரண்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 2018. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எடுத்துப்போம். அது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில் வந்து அப்பியர் ஆகும் பை சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி இந்த கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்தால் அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் எதுவுமே கொடுக்கல. கேபிட்டல் ஃபண்டும், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங் ப்ளஸ் வந்து க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக இல்லை. இருந்தால் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணி காமிப்போம். ஓகே, கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 33,000 இருக்குது. ஸோ இதை வந்து அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் சைடில் வந்து அப்பியர் ஆகும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 6,000. நெக்ஸ்ட் ஜெனரல் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. பை ரெசிப்ட் சைடில் கொடுத்துருந்தா ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜெனரல் டொனேஷன்ஸ் அதோட 7,000. நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கம் கிடைக்கும் பை சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1,000 rupees. நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ட்ஸ்ன்னு கொடுத்தா இன்கம் சைடில் பை மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 500 rupees. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சைடு போகிறோம். பேமெண்ட் சைடில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் சைடில் கொடுத்துருந்தா எக்ஸ்பெண்டிச்சரில் தான் அப்பியர் ஆகும். டு ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ரெண்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 11,000. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டு என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னா 11,200. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ரிலேட்டடாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1118 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். அது கூட பர்ச்சேஸ் பண்ணதை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணி க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காமிப்போம். ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1118 வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரைட் பண்ணிப்போம். டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எந்த டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1118 எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொன்னால் 3,000 rupees. இந்த 3,000 வந்து இன்னர் காலத்தில் ரைட் பண்ணிடுவோம். இது கூட அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு இது வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 13,000 வந்து ஓப்பனிங் கூட ஆட் பண்ணுவோம். 0,0,061 16,000. இதிலேருந்து லெஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி க்ளோசிங்கில் உள்ள 31st 12/2018. அப்போ 31st 12/2018 பார்த்தோம் அப்படின்னா 5,000 இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸிங் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 11,000 வரும். 11,000 வந்து அவுட்டர் காலத்தில் வந்து ரைட் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் மேட்ச் டு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா 12,000.
ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அசெட்ஸு, அப்புறம் பேலன்ஸ் சி/டி கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், இது வந்து அசட் சைடில் தான் அப்பியர் ஆகும். ஸோ இதை ஆட் பண்ணி பேலன்ஸிங் ஃபியர் ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்ப்ளஸாக டிஃபிசிட்டா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்கம் சைட் ஆட் பண்ணலாம். 0 0 5 3 + 6 9 10 17க்கு 7 பேலன்ஸ் 1 47,500 வருது. ஸோ இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். 0 0 2 1 2 3 4 5 வருது. 2 3 4 45,200. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 47,500. ஸோ இன்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இன்கம்மை போத் சைடு வந்து ரைட் பண்ணிக்கலாம். 47,500 வந்து இன்கம். ஸோ டூ சைட்ஸுமே 47,500 ரைட் பண்ணிக்கிட்டோம். இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 45,200 தான் இருக்குது. ஸோ இந்த 45,200 வந்து இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது 0 0, இங்கே வந்து 5 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டோன்னா 3, இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2, இந்த 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 2,300 வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி காமிப்போம். இதுக்கு பேர் தான் சர்ப்ளஸ். இந்த சர்ப்ளஸ் தான் வந்து பேலன்ஸ் ஷீட்டை கேபிட்டல் ஃபண்டு கூட ஆட் பண்ணி காமிப்போம். ஸோ 2 வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி என்னென்னு ரைட் பண்ணால் இப்போ வந்து இன்கம் தானே அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸஸ் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், செலவை விட வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தட்ஸ் ஆல். ஓகேவா? இது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்பியர் பண்ணி. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ரைட் பண்ணுவோம், ஹெட்டிங் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்னென்னு ரைட் பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப். டேட் பார்த்தோம் அப்படின்னா as on 31st December 2018 ரைட் பண்ணிப்போம். assets liabilities. ஃபர்ஸ்ட் வந்து லைபிலிட்டி சைடில் என்ன அப்பியர் ஆகும் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கேபிட்டல் ஃபண்ட் வந்து இன்னர் காலத்தில் ரைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சர்ப்ளஸ் கிடைச்சது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில், அதை வந்து ஆட் பண்ணி காமிப்போம். இப்போ வந்து கேபிட்டல் ஃபண்ட் 1/1/18 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங்கில் உள்ளது தான். ஸோ எவ்வளோ அப்படின்னா 30,000 இன்னர் காலத்தில் ரைட் பண்ணி ஆடுன்னு சொல்லி சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே ப்ராக்கெட்டில் வந்து எழுதணும் எக்ஸஸ் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ நமக்கு சர்ப்ளஸ் கிடைச்சது அப்படின்னா 2,300. இதை ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணிடணும். 0 0 3 2 32,300 ரைட் பண்ணிட்டோம். இப்போ கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பேலன்ஸ் B/D கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இது வந்து ஓப்பனிங்கில் உள்ளது தான், க்ளோசிங்கில் வந்து என்ட்ரு ஆகாது. அதே சப்ஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணிட்டோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், இது வந்து சப்சிக்வெண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர் இங்கே வந்து அப்பியர் ஆகாது. கரண்ட் இயர் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போட்டோம். அண்ட் 2019 கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்சிக்வெண்ட் இயர். அப்போ நெக்ஸ்ட் இயருக்குள்ளதை கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ என்னென்ன எழுதணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் received in advance அப்படியே எழுதலாம். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 2019 கூட போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் சப்சிக்வெண்ட் இயரோடது வந்து 16,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 16,000 வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு அப்ளை பண்ணிட்டோம். ஜென்ரல் டொனேஷன் ஓகே. சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ரைட் பண்ணிட்டோம். மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிட்டோம். ரெண்டு ரைட் பண்ணிட்டோம். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா அசட் சைடு. ஃபர்னிச்சர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பை பேலன்ஸ் C/Dன்னு க்ளோசிங்கில் வந்து கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க் அதை ரைட் பண்ணி தான் மற்ற எந்த அசட்ஸ் எல்லாம் இருந்தால் ரைட் பண்ணுவோம்.
ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் C/Dலாம் எது தேவையில்லை. கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணாலே போதும். கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1300. அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ அப்படின்னா 4000 ரைட் பண்ணி இப்போ வந்து ஃபர்னிச்சர் ரைட் பண்ணலாம். ஃபர்னிச்சருடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோனா 10,000. அந்த 10,000 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இது வந்து மெட்டீரியல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் மேட்ச் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அசட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ பார்த்தோம்னா 28,000. ஸோ 28,000 ரைட் பண்ணிட்டோம். அண்ட் பேலன்ஸ் C/D ரைட் பண்ணிட்டோம். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருந்தாங்க. கேபிட்டல் ஃபண்ட் வந்து லைபிலிட்டி சைடில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ட்ரு ஆகுது. க்ளோசிங்கில் உள்ளதான் என்ட்ரு ஆகும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31/12/2018 கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை வந்து அசட் சைடில் வந்து ரைட் பண்ணி காமிப்போம். என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எந்த டேட் அப்படின்னா 31/12/2018. எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 5,000 rupees. தட்ஸ் ஆல். வேறு எந்த டிரான்சாக்ஷன் மிஸ் பண்ணல, எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் லைபிலிட்டி சைடில் பார்க்கலாம். 00384 48,300. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 003 1 + 4 5 5 + 8 13 13 + 5 18 பேலன்ஸ் 1 1 + 1 2 2 + 2 வந்து 48,300. ஸோ ரெண்டு அசட்ஸும் லைபிலிட்டியும் ஈக்குவலாக வந்துச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா?